தொகுதி மறுவரையறை என்பது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, பல மாநிலங்களின் பிரச்சனை. இது தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை என்பது தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, பல மாநிலங்களின் பிரச்சனை. அனைத்து கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். தற்போது நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுவரையறைக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது உள்ளிட்ட வேறு என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது? முதலமைச்சர் என்ன பேசினார்? கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட பாதிக்கப்பட இருக்கும் 7 மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போராட்ட களத்திற்கு அழைத்து வரும் பொறுப்பை குறிப்பாக திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து மேற்கொள்வது என்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய ஒடிசாவும் வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா வேறு சில மாநிலங்கள், மேற்கு வங்கம் பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்கிறார். அதே போல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்ப்போம். அதே போல ஆந்திராவை பொறுத்தவரை அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி மத்திய கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் எந்த மாதிரியான ஒரு ஆதரவை தருகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கிறோம். வரக்கூடிய 22ஆம் தேதி இந்த மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம், இந்த 7 மாநிலங்களை தமிழகத்தோடு சேர்த்து 8 மாநிலங்கள் இருக்கின்றன, அவர்களெல்லாம் வருகிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நடைபெற்ற இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் மறுசீரமைப்பில் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து செல்வது, தொகுதி மறுசீரமைப்பில் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எந்த விதமான எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, பல மாநிலங்களின் பிரச்சனை. எனவே திமுக எம்பிக்கள் அனைத்து கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுப்புகளை டெல்லியில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது பாத்தீங்கன்னா கேரளாவும் இதனால பாதிக்கப்படுறது. அவங்களுடைய அந்த தொகுதி மறுசீரமைப்புல அவங்களுடைய எண்ணிக்கையும் குறையும் அப்படின்றது முதலமைச்சருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த 3 தீர்மானங்களையும் டெல்லியில் கொண்டு செல்வதுதான் எம்பிக்களுக்கு அறிவுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.